இந்தியாவிலேயே அதிக வெப்பம் பதிவான பகுதியாக சேலம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று முன்தினத்தை பொறுத்தவரையில் இந்தியாவில் அதிக வெப்பம் பதிவான முதல் 3 இடங்களில் ஈரோடு இடம்பெற்றது. அங்கு 100 டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவானது. முதல் 3 இடங்கள் ஈரோடு பெற்றது. அதைத் தொடர்ந்து சேலத்தில் அதிக வெப்பம் பதிவான பகுதியாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதிலும் இந்தியாவிலேயே அதிக வெப்பம் பதிவான மாவட்டமாக சேலம் உள்ளது. சேலத்தில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த வெயிலின் தாக்கம், அதையொட்டி அந்த வெப்பத்தினுடைய அளவு குறித்து வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஆந்திராவின் அனந்தபூரில் 110 டிகிரி, ஒடிசாவின் பரலக்காமந்தியில் 109 டிகிரி வெப்பம் பதிவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆந்திரா மற்றும் ஒடிசாவின் குறிப்பிட்ட பகுதியில் வெப்பம் 100 டிகிரி தாண்டி பதிவாக இருக்கிறது. இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் இந்தியாவிலேயே அதிக வெப்பம் பதிவான மாவட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள சேலம் மாவட்டம் உள்ளது. சேலத்தில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாக இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் ஈரோடு மாவட்டம் இந்தியாவிலேயே அதிக வெப்பம் பதிவான மாவட்டமாக இருந்த சூழ்நிலையில் அதற்கு பிறகு இன்றைய நாளில் அதிக வெப்பம் பதிவான பகுதியாக சேலம் உள்ளது. அதைத் தொடர்ந்து மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. நிலையில் சேலத்தில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாக இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது கோடை காலம் தொடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தை பொறுத்தவரையில் மே மாதங்கள் வெயில் உக்கிரமாக இருக்கும். அதற்கு முந்தைய மாதமாக இருக்கக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரிக்க தொடங்கும். ஆனால் வழக்கத்தை விட இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் ஏப்ரல் மாதமே உக்கிரமடைந்து வருகிறது. வெயிலின் தாக்கம் காரணமாக பல்வேறு இடங்களில் வெப்ப அலை வீசி வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. நிலையில் இந்த ஆண்டு வழக்கத்தை விட வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று முன்கூட்டிய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். பல்வேறு இடங்களுக்கு வெயில் என்பது பொறுத்தவரையில் பொதுவாக வெயிலின் அளவு 3 முதல் 5 டிகிரி வரை கூடுதலாக இருந்தால், வழக்கத்தை விட கூடுதலாக 3 முதல் 5 டிகிரி வரை கூடுதலாக இருந்தால் அங்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படும். அதற்கு பிறகு 5 டிகிரிக்கு மேல், வழக்கத்தை விட 5 டிகிரிக்கு மேல் கூடுதலாக, 5 டிகிரி செல்சியஸ்க்கு மேல் கூடுதலாக இருந்தால் அங்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படும். வெயிலுக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படும். ஆனால் தற்போது வரையில் தமிழகத்தின் சில பகுதிகளில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கூடுதலாக இருக்கக்கூடிய காரணத்தால் மஞ்சள் அலர்ட் மட்டுமே விடுக்கப்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் மேற்கு வங்கத்தில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இப்படியாக வெயிலுடைய அளவை பொறுத்து இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் நேற்று முன்தினம் ஈரோடு மாவட்டம் இந்தியாவிலே அதிக வெப்பம் பதிவான மாவட்டங்கள் முதல் 3 இடங்களில் பிடித்தது. அதைத் தொடர்ந்து இன்றைய நாளில் இந்தியாவிலேயே அதிக வெப்பம் பதிவான மாவட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டம் இந்தியாவில் அதிக வெப்பம் பதிவான மாவட்டமாக இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அங்கு கிட்டத்தட்ட 100 டிகிரியை தாண்டி வெப்பம் ஃபாரன்ஹீட் அளவில் பதிவாக இருக்கின்றது. சேலத்தை பொறுத்தவரையில் வெயிலின் அளவு என்பது ஒவ்வொரு நாளும் ஏற்ற இறக்கமாக காணப்பட்டாலும் கூட 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாக இருப்பது இந்தியாவிலேயே அதிக வெப்பம் பதிவான மாவட்டமாக சேலம் உள்ளது.